தெரியும். இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று திட்டங்களை ஏற்கனவே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை தொடங்கி வைத்த திட்டங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் அனைத்து ஒரு நாளைக்கு 3 மாநிலம் 4 மாநிலம் போய்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலையும் கலந்து கொண்டு தேர்தலுக்கான கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். யாருக்கு தோல்வி பயம்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம், திமுகவுக்கு தோல்வி பயம், ஊழல் திமுகவுக்கு தான் தோல்வி பயம். பேசிக்கொண்டு திராவிட மாடல்னு சொல்றாங்க. போலி திராவிட மாடல். ஏதாவது SC ST ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு SC ST ஹாஸ்டல்? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு SC ST ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. SC ST ஹாஸ்டல்ல போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி. திராவிட மாடல் தோல்வியுற்ற அவர்களுக்கு நம்முடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாசம் தான் இருக்கிறது. சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்